மராட்டியத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது. காங்கிரசும் தாக்கரே சிவசேனா கட்சியும் தலா 20 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ள நிலையில் பிரகாஷ் அம்பேத்கரின் கட்சியும் கூட்டணியில் இணைந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ராமர் கோயிலை வைத்து பாஜக வித்தை காட்டுவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமரை வேட்பாளராக மட்டும்தான் பாஜக இன்னும் அறிவிக்கவில்லை என்று தாக்கரே தரப்பு சிவசேனா விமர்சித்துள்ளது. முழுமையாக கட்டி முடிக்கப்படாத அயோத்தி ராமர் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்துவது அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே என்று பாஜகவை ஆன்மீகவாதிகள் விமர்சித்துள்ளனர். சிலையை பிரதமர் மோடி தொட்டு பூஜை செய்யும் போது தாங்கள் அதை பார்த்து கைத்தட்ட வேண்டுமா என்பது அவர்களது கேள்வி. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அம்மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடத்த ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பரிந்துரைத்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பில் கர்நாடக மாநில அலங்கார ஊர்தி இடம்பெறாதது 7 கோடி கன்னடர்களை அவமதிக்கும் செயல் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவை ஒன்றிய அரசு தொடர்ந்து அவமதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மராட்டியத்தில் முதல்வர் ஷிண்டே உள்ளிட்ட சிவசேனா கட்சி எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க புகாரில் சபாநாயகர் இன்று மாலை தீர்ப்பளிக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் ஷிண்டேவை சபாநாயகர் ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தது மராட்டிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் மத வெறுப்புணர்வு அதிகரித்து வருவதால் தான் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளதா என தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா சந்தேகம் எழுப்பியுள்ளார். பிரதமரின் லட்சத்தீவு பயணத்திற்கு பின் இரு நாடுகளின் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.